வானத்திற்கு பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே உங்களுடைய பாதத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கொடுக்கிற அடியனை கர்த்தர் மரத்தில் இது வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே பேசுகிற வார்த்தை வந்த ஜனங்களுக்கு பிரோஜனமாக இருக்க கர்த்தருடைய ஆவியானவர் தகப்பனே உள்ளான இருதயத்தை கர்த்தர் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நாம மகிமைப்படட்டும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டும் வரப்போகிற இயேசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், நான் வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். நீர் எனக்கு பயங்கரமாய் இராதேயும் தீங்கு நாளில் நீரே என் அடைக்கலம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எரேமியா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், அதிலே 7வது வசனம் சொல்லப்படுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் இதனை பின்னணி பார்க்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு வலுவிலகி போன அடிமைத்தனத்திலே பாகாலை வணங்கி விக்கிரகத்தை வணங்கி அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு வரும்படியாக கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியை எடுத்து பயன்படுத்துகிறார். அவர் பயன்படுத்தின சமயத்துல அவர் சொல்லுகிறார், 1வது வசனம், யூதாவின் பாவம் இரும்பு எழுத்தாணியிலும் வைரத்தின் நுனியிலும் எழுதப்பட்டு அவருடைய இருதயத்தின் பலகையிலும் உங்கள் பலிபீடங்களில் கொம்புகளிலும் பதிந்திருக்கிறது என்று சொல்லு. அல்லேலூயா. யூதாவினுடைய பாவம் எப்படிப்பட்டதா இருக்குதா? எப்படி எழுதணுமா? இரும்பு எழுத்தாணியிலும் வைரத்தின் நுனியிலும் எழுதப்பட்டது என்று சொல்லு. அல்லேலூயா. அந்த பாவத்தில் இருக்கிற யூதா இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் மீட்டுக் கொள்ளும்படியாக அவர் அழைப்பு அந்த வார்த்தை சொல்லும் போது, அது 5வது வசனம், மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானது தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எப்படியா பாருங்க, எரேமியா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிற வாக்குத்தத்தம், அந்த தீர்க்கதரிசன வார்த்தைகள் எல்லாமே மிகவும் அந்த வார்த்தை கேட்கறதுக்கே ஜனங்களுக்கு பிரியமில்லாததா இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா அப்படிதான் எரேமியா, ஏன்னா அப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பாவத்து நிமித்தம் கர்த்தர் எரேமியாவுக்கு சொன்ன வார்த்தை அதுதான் சொல்றார், மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாய் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டது. இந்த வார்த்தை யாராவது சொன்னா யாராவது தீர்க்கதரிசனம் ஏற்றுக்குவாங்களா? அல்லேலூயா. இது போல யாராவது வார்த்தைகள் சொன்னா யாராவது நம்ம ஏற்றுக்கொள்ளுமா? ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டும் தன்னிடத்தில் திரும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பினபடியால் இது போன்ற கடுமையான வார்த்தைகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் யூதாவுக்கும் கர்த்தர் சொன்னார். இதை சொன்ன போது சொல்லுகிறான், அவன் அந்தார வெளியில் கரளையான போன செடியை போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தில் வறட்சியான இடங்கள் குடியில்லாத ஒரு நிலத்தில் தங்குவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்க மனுஷன் பாக்கியவான். இப்படி எல்லாம் சொல்லி வந்த எரேமியா கடைசியாக கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன், என்னை ரட்சியும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன், தேவரீரே என் துதி என்று சொல்லி இப்படி எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாம் சொல்றாங்க. கடைசிக்கு அப்புறம் சொல்றாங்க, நீர் எனக்கு பயங்கரமா இராதேயும் தீங்கு நாளில் நீரே எனக்கு அடைக்கலம். யூதாவுடைய பாவம், யூதா செய்த விக்கிரகத்தை வணங்கி தேவனை விட்டு வலிவிலகி போன இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்துக் கொண்டு வரும்படியாக இது போன்ற கடுமையான வார்த்தைகள் சொன்னாலும் அவர்கள் மனம் திரும்பி வரும்போது கர்த்தர் சொல்லுகிறார், ஜனங்கள் தீங்கு நாளில் நீரே எனக்கு அடைக்கலம் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி துதித்து பாடுகிறார்கள். அல்லேலூயா. சர்வவல்லமையுள்ள தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். எப்பொழுது நமக்கு அடைக்கலமா இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது நமக்கு தீங்கு வரும்போது கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா நமக்கு ஒரு ஆபத்து வந்தா மட்டும்தான் நம்ம கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அது வரைக்கும் நம்ம பார்க்க மாட்டோம். நமக்கு ஒரு கஷ்டம் வந்தாதான் கர்த்தரை நோக்கி அது வரைக்கும் நம்ம பார்க்க மாட்டோம். ஆனா இங்க அப்படி இல்லை, தீங்கு நாளில் எனக்கு நீர் அடைக்கலமா இருக்கிறீர்கள் என்று சொல்லி. யாருக்கு அடைக்கலமா இருக்கிறார் என்று சொல்லி ரெண்டு காரியத்தை
உங்கள் மத்தியில் என்ன சொல்லுகிறேன். ஒன்று, கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு அவர் அடைக்கலமா இருக்கிறார். இரண்டாவது, ஊழியத்தின் பாதையில நமக்கு தீங்கு வரும் என்று சொன்னால் கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த வேதாகமத்தில் அநேக தேவ பிள்ளைகளுக்கு தேவன் அடைக்கலமா இருக்கிறார். இந்த நாளிலே தேவன் அடைக்கலமாய் இருந்தது யாருக்கு, எப்பேற்பட்ட சூழ்நிலையிலே அவர் அடைக்கலமாய் இருந்தார் என்று சொல்லி நாம் தியானித்து நம்முடைய வாழ்க்கையிலும் இது போன்ற காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால், இல்ல ஆண்டவரே எல்லா நாளும் நீங்க எனக்கு அடைக்கலமா இருங்க என்று சொல்லி தேவ சமூகத்தில் கேட்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு அவர் அடைக்கலமா இருக்கிறார். கர்த்தரை நம்புகிற ஜனங்களுக்கு அவர் அடைக்கலமா இருக்கிறார் என்று சொன்னால், கர்த்தரை நம்பாதவர்களுக்கு அடைக்கலமா இருக்கிறாரா? அல்லேலூயா. நான் சொல்றேன், கர்த்தரை நம்பினா மட்டும்தான் அந்த அடைக்கலம் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. ஏன்னா வசனம் சொல்லப்படுகிறது, கர்த்தரை நம்பி வருகிற ஜனங்களை கர்த்தர் ஒருபோதும் வெட்கமடையாதபடி கர்த்தர் பாதுகாத்து நடக்கிறார். சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர் முகங்கள் வெட்கப்பட்டு போகிறது. அல்லேலூயா. இயேசுவை நோக்கி பார்த்த முகங்கள் அவர் பிரகாசம் அடைந்தது, முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. அதே போலதான் நம்ம இயேசுவை நம்பி வந்தோம் என்று சொன்னால் அவர் நமக்கு அடைக்கலமாக இருந்து நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31 அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31 அதனுடைய 7வது வசனம். யாக்கோபை குறித்து பார்க்க இருக்கிறோம். இங்க ஆனாலும் உன் தகப்பனாகிய லாபான் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை, ஏனென்றால் தேவன் எனக்கு அடைக்கலமாய் இருந்து தீங்குக்கு என்னை விலக்கி பாதுகாத்தார் என்று சொல்லி. அல்லேலூயா. யாருக்கு தேவன் இடம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் லாபானுக்கு இடம் கொடுக்கவில்லை. ஏனென்று சொன்னால் லாபான் யாக்கோபுடைய மாமனார். சரித்து இந்த சம்பவத்தை நீங்க குறித்து பார்க்கும்போது, யாக்கோபு ஏசாவுக்கு பயந்து, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27 அதிகாரம் அதனுடைய 44, 45 வசனங்கள் வாசிக்கும் போது, உன் சகோதரனுடைய கோபம் தனியும் மற்றும் சில நாள் அவனிடத்திலே இரு. உன் சகோதரன் உன் மேல் வைத்த கோபம் தனிந்து நீ அவனுக்கு செய்ததை அவன் மறந்த பின் நான் ஆள் அனுப்பி அவ்விடத்தில் இருந்து உன்னை அழைப்பித்தேன். நான் ஒரே நாளில் உங்கள் இருவரையும் நான் இழந்து போக வேண்டும் என்றார். ஏன் இழந்து போக வேண்டும் என்றார்? அல்லேலூயா. இங்க குறித்து சம்பவத்தை குறித்து பார்க்கும்போது, ஏசா வனாந்தரத்துல வேட்டையாடுகிறார், அதிக ரோகம் உள்ளவர். யாக்கோபு கூடாரவாசி, வீட்டிலிருந்தே எல்லா காரியத்தையும் கற்றுக்கொள்ற ஒரு கூடாரவாசி. இங்க ஈசாக்கு ஏசாவை அழைத்து, நான் உன்னை ஆசீர்வதிக்க நீ வனாந்தரத்துல போய் ஒரு மிருகத்தை பிடித்து அது எனக்கு உகந்த மாதிரி சமைத்து கொண்டு வா, உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும். இதை நம்ம தாயார் ரெபெக்காள் கேட்டுக்கொண்டு யாக்கோபு அழைத்து, தகப்பனார் இப்படி சொல்லியிருக்கிறான், ஏசாவுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி யாக்கோபு அழைத்து, நீ ஆட்டு மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துட்டு வா, உங்க அப்பாவுக்கு ஏற்றமா நான் சமைக்கிறேன்னு சொல்லி. யாக்கோபு சொல்றான், ஏசா ரோகம் உள்ளவன், நான் எனக்கு முடியும் கிடையாது, என் தகப்பனார் என்னை சபிக்காதபடிக்கு என்னை சபித்து விடுவார் என்று சொல்லும்போது, அவன் தாயார் நல்ல ஒரு திட்டம் தீட்டி அங்க ஒரு காரியம் செய்கிறார். அந்த ஆட்டுத்தோலை அந்த தகப்பனார் எங்கெங்க கை வச்சு பார்க்கிறாரோ அந்த இடத்துல எல்லாம் வைக்க முடியாது, கழுத்துல கையில எல்லாம் போட்டு அவனுக்கு சமைத்து கொண்டு வரும்படி யாக்கோபை ஈசாக்கு அனுப்புறார். ஈசாக்கு சாப்பிட்டு யாக்கோபை ஆசீர்வதிக்கிறான். இதெல்லாம் யாருக்கு தெரியாது? தன் சகோதரா இருக்கிற ஏசாவுக்கு தெரியாது. ஏசா வேட்டையாடி வந்து சமைத்து கொண்டு போய் கொடுக்கும் போதுதான் ஈசாக்கு தெரியும், யாக்கோபு ஏசாவை ஏமாற்றி என்னையும் ஏமாற்றி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி. இப்படி பெற்றுக்கொண்ட நிமித்தமாக ஏசா யாக்கோபை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைத்த போது, இது அவனுடைய தாயாருக்கு தெரிந்த போது, தாயார் யாக்கோபை அழைத்து, நீ இங்கு இருக்க வேண்டாம், நீ இங்கிருந்து கடந்து போய் என்று சொல்லி. அதான் சொல்றான், ஒரு சகோதரனுடைய கோபம் தனி மட்டும் சில நாள் அவரிடத்தில், யாரிடத்தில்? என்னுடைய சகோதரன் இருக்க லாபான் இடத்திற்கு போ என்று சொல்லி. இப்படி எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஈசாக்கு யாக்கோபை அழைக்கிறார். யாக்கோபை அழைத்து சொல்றாரு, 28 அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். ஈசாக்கு யாக்கோபை அழைத்து,
அவனை ஆசீர்வதித்து, நீ கானானுடைய குமாரத்துக்கு பெண் கொள்ளாமல் நீ எழுந்து புறப்பட்டு பதானாராமில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் அவனிடத்தில் உன் தாயின் சகோதரன் லாபானின் குமாரத்தையும் பெண் கொள்ள பெற்று. இப்படி சொல்றாரு, நீ இருக்க வேண்டாம், நீ இந்த தேசத்துல கானானின் தேசத்துல பெண் கொள்ள வேண்டாம், நீ கடந்து போய் தாயினுடைய சகோதரனுடைய குடும்பத்தில் திருமணம் செய்து கொள் என்று சொல்லி அவன் அனுப்புகிறான். தன் தாயின் தகப்பனுடைய கட்டளையில் கீழ்ப்படித்து கடந்து போகிறான். 28ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து 16 புறப்பட்டு போனதையும் ஏசா கண்டதினால் அவனுடைய கோபம் தனியில. ஏன்னா ஈசாக்கு உயிரோடு இருக்க வரைக்கும் யாக்கோபு ஒன்றும் செய்ய முடியாது. ஈசாக்கு மரித்ததுக்கு அப்புறம் தான் யாக்கோபு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் நினைத்துக் கொண்டிருந்தான். 11ஆம் வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் பார்க்கும்போது யாக்கோபு அங்க தரிசனம் காண்கிறான். தரிசனம் காண்கிறதுக்கு அப்புறம் அங்க ஒரு தரிசனத்தை கண்டதுக்கு அப்புறம் சொல்லுகிறான், ஆண்டவரே மீண்டும் என்னை சுகமாய் இந்த தேசத்துக்கு திருப்பி கொண்டு வருவேன் என்று சொன்னால் நான் நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகவும் தேவனே எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உனக்கு தசமாக செலுத்துவேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டு யாக்கோபு கடந்து போகிறான். யாக்கோபு கடந்து போன சமயத்துல லாபான் இடத்திற்கு வந்து 30ஆம் அதிகாரம் அதனுடைய 26வது வசனம். நான் உமக்கு ஊழியம் செய்து சம்பாதித்த என் மனைவிகளையும் என் பிள்ளைகளையும் எனக்கு தாரும். நான் போவேன், நான் உம்மிடத்தில் சேவித்த சேவகத்தை நீர் அறிந்திருக்கிறீர் என்றார். அல்லேலூயா. யாக்கோபு அதுக்கப்புறம் வந்து யாக்கோபு ராகேலுக்காகவும் லேயாளுக்காகவும் அங்க வேலை செய்து அவர்கள் திருமணம் செய்து அங்க சம்பவத்தில் இருக்கும்போது அவன் தேசத்துக்கு திரும்பி போக அவனை இணைத்த போது அவன் சொல்லுகிறான் லாபானை நோக்கி 30ஆம் அதிகாரம் 26, நான் உமக்கு ஊழியம் செய்து சம்பாதித்த என் மனைவிகளையும் என் பிள்ளைகளையும் எனக்கு தாரும். நான் போவேன், உம்மிடத்தில் சேவித்த சேவகத்தினை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவன் யாக்கோபு அங்க அமர்ந்து அவன் லாபானுக்கு அநேக வேலையை செய்து ஆடுகளை மேய்த்து அவனுடைய எப்படி என்று சொன்னால் யாக்கோபு நிமித்தம் லாபானுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. எப்படி அவனே சொல்றான். 27வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே, ஆனால் நீர் உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று கூறினார். ஒரு தேவ பிள்ளை நிமித்தம், ஒரு தேவ மனிதனுடைய நிமித்தம் அந்நிய லாபானுடைய வீடு ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னால் நம்முடைய நிமித்தம் நம் வேலை செய்கிற ஸ்தலத்திலும் நம் வேலை செய்கிற இடத்திலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைக்க கர்த்தர் வல்லம் விடுவார். அல்லேலூயா. நம் கையிட்டு செய்கிற வேலையில கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளிடுவார் என்று சொன்னால் இங்க ஏன் யாக்கோபுக்கு அவன் தீங்கு செய்ய தேவன் இடம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவன் உண்மையை கண்டு அவன் கர்த்தரை நம்பி வந்தான். அவன் வரும்போது எப்படி சொல்றான், அவன் வெறும் கோலும் கையுமா தான் கடந்து வரான். அவன்கிட்ட எதுவுமே கிடையாது. ஆனா யாக்கோபு நிமித்தமாக கர்த்தர் லாபானுடைய வீட்டை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி இந்த குறிப்பினால் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அங்கே லாபான் சொல்லுகிறான். 28லிருந்து 30 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கும் போது யாக்கோபுக்கு சம்பளத்தை குறித்து பேசுகிறார். இது வரைக்கும் வேலை செஞ்சுட்டான். எப்படி ராகேலுக்காக 7 வருஷம், லேயாளுக்காக 7 வருஷம், 14 வருஷம் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் அவனுக்கு சம்பளம் ஒன்றும் கொடுக்கல. இதுக்கு அப்புறம் தான் அவன் சம்பாதிக்க போறான். யாரு? யாக்கோபு. யாக்கோபுடைய சம்பளத்தை அவன் பேசும்போது யாக்கோபுடைய சம்பளம் வந்து எப்படி என்று சொன்னால் அந்த ஆடு எப்படிப்பட்டதா இருக்கும் என்று சொன்னா பாருங்க. 32வது வசனம் வாசிக்கலாம். அவனுடைய சம்பளம் எப்படிப்பட்டது? இனிதான் 14 வருஷம் அங்க இருந்துட்டான். இப்பதான் தன்னுடைய குடும்பத்துக்காகவும் தனக்காகவும் சம்பாதிக்க போகிறான். ஏன்னா கர்த்தரை நம்பி நீ சம்பாதிக்கிறது தான் தனக்கு என்று சொல்லி அவன் சொல்லுகிறது காரியம் என்று சொன்னால், இன்றைக்கு போய் உன்னுடைய மந்தைகளை எல்லாம் பார்வையிட்டு அவைகள் புள்ளியும் வரியும் கருப்பும் உள்ள செம்பரியாடுகளையும் வரியும் புள்ளியுமான வெள்ளாடுகளையும் பிரித்து விடுகிறேன். அப்படிப்பட்டவள் இனி எனக்கு சம்பளமா இருக்க கடவுள் என்று சொல்லி. எப்படிப்பட்ட சம்பளமா இருக்குன்னு ஆடுகளை செம்பரியாடு எப்படி இருக்க வேண்டும், வெள்ளாடு எப்படி இருக்க வேண்டும் சொல்லி பிரித்து வைத்து இது எனக்கு சம்பளமா இருக்கட்டும் என்று சொல்லி யாக்கோபு சொல்லுகிறான். அதே போல அவனும் சரி என்று சொல்றான். ஆனா 10 முறை அவன் சம்பளத்தை மாத்துறான். லாபானுடைய யாக்கோபு அவன் சம்பாதிக்க லாபானுடைய முகம் வேறுபட்டதா இருக்கு. 31ஆம் அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களை வாசிக்கும் போது, பின்பு லாபானுடைய குமாரர்
எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்று, எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்று சொன்ன வார்த்தைகள் யாக்கோபு கேட்டான். லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்ததை போல இராமல் வேறுபட்டிருக்க கண்டான். அல்லேலூயா. ஒரு இடத்துல நம்ம வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால், மற்றவர்கள் பொறாமைப்படத்தக்கதாக தேவன் நம் ஆசீர்வாதத்தை கர்த்தர் மற்றவர்கள் பொறாமைப்படத்தக்கதாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இங்க யாக்கோபு அவனுடைய சம்பளத்தை தான் கேட்கிறான். 14 வருஷம் நான் வேலை செஞ்சுட்டேன், இதுக்கப்புறம் நான் என்னுடைய குடும்பத்துக்காக எனக்காக நான் சம்பாதிக்கிறேன் என்று அவன் சம்பளத்தை தான் கேட்டான். ஆனால் லாபானுடைய குமார் என்ன செய்யறாரு சொல்ற வார்த்தை எப்படியா, யாக்கோபு எங்கள் தகப்பனுக்குண்டான எல்லாவற்றையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்று எங்கள் தகப்பனுடைய பொருளினால் இதில் சம்பாதித்தான். இது வரைக்கும் லாபானுக்கு ஒண்ணும் இல்லை. யாக்கோபு வந்ததுக்கு அப்புறம் தான் லாபான் ஆசீர்வதிக்கப்பட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வேலை செய்கிற ஸ்தலத்துல அது வரைக்கும் ஒன்றுமே இருக்காது. நல்லா கவனிச்சு கேட்டுங்க. வேலை செய்கிற ஸ்தலத்துல அது வரைக்கும் ஒன்றுமே இருக்காது. நம்ம போய் அங்க வேலை செய்யும் போது தான் நம்முடைய எஜமான், நம்முடைய முதலாளி ஆசீர்வதிக்கப்படுவார். அல்லேலூயா. ஏன்னா நம்ம கர்த்தரை ஆராதிக்கிற நம்ம போகிற இடத்துல தான் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். எங்களை நாங்க ஊழியத்தின் பாதையில போகும்போதெல்லாம் நடக்கிற ஒரு சம்பவம். நாங்க ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஓவர்சீரை அழைத்து கொண்டு நாங்க டிராவல் பண்ணுவோம். ஒரு ஏதாவது மீட்டிங் விஷயமா நாங்கள் ஒரு 5 பேர் காரில் கிளம்பி போவோம். கிளம்பி போகும்போது ஏதோ ஒரு டீ கடை, ஏதாவது ஹோட்டலில் ஏதாவது சாப்பிடலாம், டீ குடிக்கலாம் சொல்லி போட்டு நிற்கும் போது அந்த டீ கடை ஹோட்டல் எல்லாம் காலியாக இருக்கும். ஒரு ஈக்காக கூட இருக்காது, வெறுமையாக இருக்கும். நாங்கள் போய் வண்டியை நிறுத்தி இறங்கி நாங்கள் போய் டீ வாங்கி குடிக்கும் போது ஒரு 10-15 கார் எங்கிருந்து வரும் தெரியாது, ஆனால் வந்து நிற்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த டீ கடைக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் தேவனுடைய ஊழியக்காரர்கள் போய் எங்கே அங்கே கால் வைக்கிறாங்களோ அந்த இடம் வந்து அந்த ஊழியக்காரர்கள் நிமித்தமாக அந்த இடம் அந்த ஆசீர்வதிக்கப்படுறதை நான் பல டைம் நாங்கள் பார்த்தோம். பல டைம் பார்த்தது மாத்திரமில்லை, எங்க கூட வந்து பாஸ்டர் மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டாங்க, ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே வந்து உட்காரணும் யாருமே இல்லை, ஆனால் இப்போ பாருங்க கார் கிட்டத்தட்ட 2-3 கார் வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ஊழியக்காரர்களே சொல்ல ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. ஏன்னா நம்ம ஊழியக்காரர்கள் தேவ பிள்ளைகள் போகிற இடம் எப்பேற்பட்ட இடம் தெரியாது. ஆனால் அங்கே போய் நிற்கும் போது கர்த்தர் நம்மை நிமித்தம் அவர்களை அவர் ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். இங்க யாக்கோபு நிமித்தமாக லாபான் ஆசீர்வதிக்க, அதாவது பிள்ளைகளுக்கு தெரியும், லாபானுடைய பிள்ளைகளுக்கு தெரியும், யாக்கோபு வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு இத்தனை ஆசீர்வாதம் வந்திருக்குன்னு சொல்லி தெரியும். ஆனாலும் அவர் சொல்லுகிற வார்த்தை எப்படிங்க, தகப்பனாகிய லாபானுடைய எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டான். இந்த வார்த்தை யாக்கோபு கேட்டான். யாக்கோபு கேட்டதுக்கு அப்புறம் லாபானுடைய முகத்தை பார்க்கறான். அந்த முகம் வேறுபட்டதா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம முதல்ல ஒரு கம்பெனியில ஒரு வேலைக்கு போய் சேருவோம். வேலைக்கு போய் சேரும் போது அந்த கம்பெனி அப்பதான் ஆரம்பிச்சிருப்பாங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதம் வர வர முதலாளுடைய முகம் வேறுபடும். நமக்கு தீங்கு செய்கிறதுக்கு அநேக முயற்சி செய்வோம். அல்லேலூயா. ஒரு வேலை ஸ்தலத்தில் இருக்கிறோம்னு சொன்னால் நம்மை கவுக்கிறதுக்கு என்று சொல்லி ஒரு கூட்டம் இருக்கு. ஏன் சொல்றேன்னா, தானியேல் பாபிலோன்ல இருக்கும்போது தானியேலை குற்றப்படுத்தும்படி, தானியேலை கொலை செய்யும்படி, தானியேலை ஒன்றுமில்லாமல், ஏன்னா தானியேல் வந்து பாபிலோன்ல ஒரு பிரதான தலைவனா இருக்கிறான். அங்க இருக்கிற எல்லாருக்கும் அவன் ஒரு தலைவனா இருக்கிறான். அவனை கொலை செய்யும்படியாய் அங்க ஒரு கூட்டம் திட்டம் தீட்டி 30 நாள் வரைக்கும் ராஜாவை தவிர வேற யாரையும் வணங்க கூடாது என்று சொல்லி அப்பவே அந்த நாட்களில நம்ம சொல்றது கிறிஸ்துவுக்கு முன்பாக பாபிலோன் ஏரியில 86 அந்த சமயத்துல நடக்கிற சம்பவத்திலேயே ஒரு கூட்டம் இருக்குன்னு சொன்னா, இந்த நாட்களில எப்பேற்பட்ட கூட்டம் நமக்கு இருக்கு. அல்லேலூயா. நமக்கு நடந்து போனோம்னா பின்னாடி எப்ப காலம் வாரலாங்கிற கூட்டம் தான் இருக்கு. ஆனால் தேவனை நம்பி வந்திருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் அடைக்கலமா இருந்து தீங்குக்கு கர்த்தர் அவளை விலக்கி காப்பார். இங்க யாக்கோபு அப்படித்தான் யாக்கோபை கர்த்தர் தீங்குக்கு விலக்கி பார்த்தார். அதுக்கப்புறம் கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்கள் தேசத்துக்கு நீ திரும்பி போ என்று சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்த தேசத்துக்கு மீண்டும் திரும்பி வர சொல்லும் போது அவன் தன்னோட மனைவிகள் அழைத்து பேசுகிறான். உன்னுடைய தகப்பனார் 10 முறை சம்பளத்தை மாற்றின போதும் அந்த 10 முறை சம்பளத்தை மாற்றின அந்த தீங்குக்கு கர்த்தர் அவன் தீங்கு செய்யக்கூடாதபடிக்கு கர்த்தர் அவனுக்கு இடம் கொடுக்காதபடி கர்த்தர் அவனுக்கு அடைக்கலமா இருந்தார் என்று சொல்லி. அல்லேலூயா,
யாக்கோபு அதன்படியாக கடந்து போகிறான். தன் மனைவிகளை அழைத்து விவரம் சொன்னபோது என் சம்பளத்தை 10 முறை மாற்றுகிறான், ஆனாலும் தேவன் எனக்கு அடைக்கலமாய் இருந்து தீங்குக்கு விலக்கி என்னை பாதுகாத்தார் என்று சொல்லி. அல்லேலூயா. 20வது வசனத்துல சொல்லும் போது கரெக்டா சொல்றாரு பாருங்க. யாக்கோபு கடந்து போய் யாக்கோபு கிளம்புறான். லாபான் இடத்துல சொல்லல. ஏன்னா லாபான் சொன்னா மீண்டும் இருக்க வச்சு அவனை வேலை செய்ய வைப்பான், தன்னோட மனைவிகளை பிடிச்சு வச்சிருவான், மனைவிகளை விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால் இத்தனை வருஷம் வேலை செய்ய வேண்டும் சொல்லி சொல்லுவான்னு சொல்லி யாக்கோபு சொல்லாம கிளம்புறான். 20வது வசனம். அல்லேலூயா. ஒரு வேலை செய்கிற இடத்துல நமக்கு தீங்கு வருதுன்னு சொன்னா நம்ம வேலையை விட்டு சொல்லாம ஓடி போவோம். இங்க யாக்கோபு அதே தான் செய்யறான். ஆனா வரும்போது எப்படி வந்தானா? தைரியமா உள்ள வந்தான. போகும்போது எப்படி வேணா பயந்து திருட்டளவாய் கடந்து போகிறான். அதுக்கப்புறம் நடக்கிற காரியம் 22வது வசனம். அவனுக்கு லாபானுக்கு அறிவிக்கப்பட்டது இப்படி யாக்கோபு ஓடுறான் அப்படின்னு சொல்லி. ஆனால் அங்க செய்த நடந்த காரியம் என்னன்னு சொன்னா 24வது வசனம் வாசிக்கும் போது நன்மையை அறிந்து தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு என்றார். அல்லேலூயா. இங்க தேவன் எச்சரிக்கை கொடுக்கிறார். யாருக்கு? லாபானுக்கு. அவன் என்னுடைய தேவதாசன், அவன் தேவ பிள்ளை, அவன் நிமித்தம் சந்ததியை கர்த்தர் உருவாக்க போகிறார் என்கிற திட்டம் யாக்கோபு மேல் இருந்த நிமித்தமாக லாபானுக்கு ஒரு எச்சரிப்பு தேவன் கொடுக்கிறார். என்னவா? நீ யாக்கோபோட நன்மை தான் பேசணும், தீமையை பற்றி ஒன்றும் பேசக்கூடாது என்று சொல்லி. ஏன்னா யாக்கோபு அவனை கொலை செய்ய அந்த கோபம் எப்படி லாபான் யாக்கோபை பிடித்து மீண்டும் தன்னிடத்தில் கொண்டு வந்து அடிமைத்தனத்தில் வைக்க வேண்டுங்கிற எண்ணத்தோடு கடந்து வரான். அவன் கடந்து வந்த சமயத்துல கர்த்தர் அவன் சொப்பனத்துல தரிசனமாய் சொல்றான், நீ யாக்கோபோட நன்மையை மட்டும் தான் பேசணும், தீமை ஒன்று பேசக்கூடாது என்று சொல்லி. அவன் அந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் தான் அவன் அமைதியா இருந்தான். உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லம். 29வது வசனம் சொல்லப்படுகிறது, உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோட நன்மையன்றி தீமை ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கையா இரு என்று நேற்று ராத்திரி என்னோட சொன்னார். எப்படி? அவன் நினைச்ச காரியம் பொல்லாப்பு செய்யதான் லாபான் யாக்கோபை பின்தொடர்ந்து வருகிறான். ஆனால் கர்த்தர் அங்க சொல்லுகிற வார்த்தை, யாக்கோபோட நீ நன்மையை மட்டும்தான் பேசணும், தீமையை பேசக்கூடாது. அதையும் லாபான் சொல்றான், பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவனாகிய தேவன் யாக்கோபோட நன்மை என்று தீமை ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கையா இரு என்று சொல்லி ராத்திரியில என்னோடு சொன்னார் என்கிற அந்த வார்த்தைக்காக நான் விட்டு போகிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. ஏன்னா லாபான் நினைத்திருப்பான் என்று சொன்னால் யாக்கோபுக்கு அநேக தீங்கு செய்திருக்கலாம். ஆனால் யாக்கோபு யாரை நம்பி வந்தானா? கர்த்தரை நம்பி வந்தான். கர்த்தரை நம்பி வந்த யாக்கோபுக்கு கர்த்தர் அடைக்கலமா இருந்தார். பாருங்க 32ஆம் அதிகாரம் அதோடைய 10வது வசனம் வாசிக்கும் போது சொல்றான், யாக்கோபு சொல்றான், இப்படியா ஆண்டவரே, நான் வரும்போது வெறும் கோடு கையுமா தான் நான் வந்தேன், என்கிட்ட ஒண்ணும் இல்லை, யோர்தானை கடக்கும் போது அப்படித்தான் இருந்தேன், ஆனால் நான் இப்ப திரும்ப வரும்போது இவர் 2 பரிவாரங்களை எனக்கு தந்தீரே என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தரை நம்பி வந்த ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு நாளும் தீங்கை அனுமதிப்பதில்லை. அல்லேலூயா. என்னன்னு சொன்னா நாங்க பார்க்கும்போது அடியானுக்கு தேவன் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு பாத்திரமே அவனுக்கே தெரியுது, யாக்கோபுக்கே தெரியும். ஏன்னா ஏசாவை ஏமாத்தினான், அவன் சேஷ்டபுத்திர பாகத்தை ஏமாத்தி வாங்கி கொண்டான். இப்படி எல்லாம் இருக்கிற யாக்கோபு சொல்லுகிற, ஆண்டவரே நீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் சத்தியத்துக்கு நான் பாத்திரம் அல்ல, நான் கோலும் கையுமாய் கடந்த யோர்தானை கடந்தேன், இப்பொழுது 2 பரிவாரங்கள் எனக்கு தந்தீர் என்று சொல்லி. அல்லேலூயா. யாக்கோபை தீங்கு பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் ஏசாவின் கையிலே தீங்கு யாக்கோபுக்கு வந்திருக்கும், லாபானுடைய கையிலே தீங்கு யாக்கோபுக்கு வந்திருக்கும். ஆனால் கர்த்தரை நம்பி வந்த யாக்கோபுக்கு கர்த்தர் அடைக்கலமா இருந்து தீங்குக்கு விலைக்கு பாதுகாத்தார். அல்லேலூயா. லாபான் 10 முறை சம்பளத்தை மாற்றினாலும் அவன் கோபப்படல, அவன் எதுவுமே பண்ணல, அவன் தேவனை நம்பி இருந்தான். நம்முடைய வாழ்க்கையிலும்
கர்த்தரை நம்பி இருப்போம். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். சங்கீதம் 27:5 வாசிக்கும் போது அவர் கூடார மறைவிலே நம்மை மறைத்து பாதுகாக்கிறார். வாசிக்கலாம் சங்கீத புஸ்தகம் 27. எப்படியா? தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து. அல்லேலூயா. எனக்கு தீங்கு வருகிறது என்று சொன்னால் அவருடைய கூடாரத்தில் என்னை மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் என்று சொல்லி சங்கீதக்காரர் சொல்றான். தாவீது பாருங்க, அவனுக்கு வந்த எல்லா தீங்கு நாட்களிலுமே அவன் கர்த்தரை தான் நம்பி இருந்தான். அல்லேலூயா. வனாந்தரத்தில் ஆடுகள் மேய்க்கும் போதெல்லாம் கர்த்தரை தான் நம்பி இருந்தான். சிங்கம் ஆட்டை பிடித்துட்டு போகும்போது கர்த்தரை தான் நம்பி ஓடி போய் சிங்கத்தை பிடிக்கிறான். கரடி ஆட்டை பிடித்துட்டு போகும்போது கர்த்தரை நம்பி தான் போய் தாவீது அந்த கரடியை பிடிச்சு போட்டான். அதே போலதான் தீங்கு நாளில் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து. இல்லையா? எப்படி சங்கீதக்காரன் சொல்ற போது வார்த்தை கேட்கும் போது நான் நைட்டு தியானிக்கும் போது ஆண்டுகிறேன், தீங்கு நாளில் எப்படி நீ தாவீது கூடாரத்தில் மறைச்சு? அவர் எத்தனையோ தீங்கு வந்தது. அப்சலோம்னால தீங்கு வந்துச்சு, சவுல்னால தீங்கு வந்துச்சு, கோலியாத்துனால தீங்கு, எத்தனை தீங்கு வந்த போது அவர் எப்படி ஆண்டவர் நீங்க கூடாரத்தில் மறைத்து அந்த வசனத்தை வாசிக்கும் போது நான் நைட்டு கிட்ட ஒரு 10:30 மணி வரைக்கும் இந்த வசனத்தை மாத்தமா நான் தியானிச்சேன். இல்லையா? கர்த்தர் நல்லவர் பாருங்க. என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து கண்மலை மேலே இயேசு கிறிஸ்து மேலே என்னை அவருடைய கண்மலை மேலே கர்த்தர் என்னை உயர்த்தவர். இல்லையா? கர்த்தரை நம்பி வந்தவர்களுக்கு தீங்கு ஒரு நாளும் அணுகாது. இரண்டாவது, ஊழியத்தின் பாதையிலே போகும்போது தீங்கு வரலாம். ஆனால் தீங்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிற அப்போஸ்தலர் நடபடிகள் 28ஆம் அதிகாரம் அவருடைய 5வது வசனம். அவன் அந்த பூச்சியை கீழே உதறி போட்டு ஒரு தீங்கும் மறையாது இருந்தான். அல்லேலூயா. யாரு? பவுல் அந்த பூச்சியை உதறி போட்டு தீங்கு அடையாத இயேசு கிறிஸ்து பவுலுக்கு அடைக்கலமாக இருந்தார். அல்லேலூயா. அவன் கடல் பயணம் செய்து கொண்டிருக்கும் சமயத்தில் புயல் கப்பலை சேதப்படுத்தும் போது தேவன் சொன்ன வார்த்தை 27ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனம், பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்று சொல்லி. 200 அது எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னா அந்த கப்பல் 276 பேர் இருக்கிறாங்க. அது 276 பேரும் பவுலுக்காக கர்த்தர் பாதுகாப்பு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் பாருங்க. பயப்படாதே, யாத்திரை பண்ணுகிற எல்லோருக்கும் கர்த்தர் தயவு பண்ணினார், ஒரு தீங்கும் உனக்கு அணுகுவதில்லை, கர்த்தர் உனக்கு அடைக்கலமா இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் அந்த கப்பல் சேதத்தில் இருந்து 28ஆம் அதிகாரம் அதில் 1-2 வசனங்கள் வாசிக்கும் போது அவர்கள் தப்பி கரை சேர்ந்த தீவின் பேர் மெலித்தா. மெலித்தா தீவில் 276 பேர் இருக்கிறாங்க. 276 பேரும் அந்த கரை சேர்ந்த அந்த தீவில் இருந்த போது அந்நீராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல, அந்த வேலை பிடித்திருந்த மலைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி, அந்த நெருப்பில் உட்கார்ந்துட்டு இருக்கிற மலைக்காகவும் குளிருக்காகவும் நெருப்பை மூட்டி உட்கார்ந்துட்டு இருக்கும் போது நம்ம ஆள் பவுல் அமைதியாக இருக்க வேண்டியதானே. ஒன்று என்ன செய்யறாரு? சில விறகுகளை பொறுக்கி 3வது வசனம் வாசிக்கும் போது சில விறகுகளை பவுல் வாரி அந்த நெருப்பிலே ஓடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவருடைய கையை கவ்விக்கொண்டது. இல்லையா? இந்த விறகுல இந்த விரியன் பாம்பு எங்கிருந்து வந்துச்சு தெரியாது. ஆனா அந்த விறகுக்குள் இருந்த விறகு எடுத்து போடும்போது அந்த தீயினுடைய அந்த அனல் உரைத்து அவனை கையை கவ்விக்கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையில தொங்குகிறதே அந்நீராக அந்த தீவார் கண்டபோது இந்த மனுஷன் கொலைபாதகன் தான். எப்படியா? அந்த தீவார் சொல்றாங்க, இந்த மனுஷன் கொலைபாதகன் தான். கப்பலுக்கு புயலுக்கு தப்பின இந்த பவுல் இங்க அந்த விரியன் பாம்பு அவனை கடித்து விட்டது என்று சொல்லி, முதலாவது விரியன் பாம்பா இருந்தது, 2வது விஷப்பூச்சியா மாறிச்சு. விஷப்பூச்சியா மாறினதுக்கு அப்புறம் 5வது வசனம் சொல்லப்படுகிறது அந்த பூச்சி, இல்லையா? முதல்ல பாம்பு, அப்புறம் விஷப்பூச்சி, அதுக்கப்புறம் வெறும் பூச்சி. இல்லையா? தேவன் நமக்கு வைத்திருக்கிற தீங்குக்கு கர்த்தர் நம்மை பாதுகாக்க எப்பேற்பட்ட தீங்கா இருந்தாலும் சரி கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். இல்லையா? என்னோட வாழ்க்கையில் நடந்த சம்பவம் இதுதான். என்னோட தாய் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறேன், இந்த காரியம் வந்தனால நான் உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்த நான் விருப்பமுள்ளவராக இருக்கேன். என்னோட தாயை நானும் என்னுடைய அம்மாவும் பைக்கில் கடந்த ஒரு 7-7:30 இருக்கும்போது இது ஒரு விஷப்பூச்சி தான், அந்த விரியன் பாம்பு தான் ரோடு கிராஸ் பண்ணிச்சு. நான் அமைதியாக இருந்தேன். போயிருச்சுன்னு சொல்லி நான் கடந்து போன போது
போன அந்த விரியன் பாம்பு திரும்பி வந்து என்னுடைய வலது கால தொட்டுருச்சு. கடிச்சது எனக்கு தெரியாது, தாவுச்சு. அது கடிச்சிட்டா கடிக்கலையான்னு சொல்லி எனக்கு இரவுல நைட் நேரத்தில் எனக்கு தெரியல. ஆனால் வீட்டுக்கு வர 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 என்னுடைய காலில் எரிச்சல் ஆற ஆரம்பிச்சிச்சு. என்ன எரியுது, முள்ளு கிழிச்சா எரியும்ல, அது மாதிரி எரிய ஆரம்பிச்சு. என்னது எரியுது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்போ கேட்குறாங்க. அது தொட்டு இல்லை, திருப்பி வந்துச்சு, எனக்கு கடிச்ச மாதிரி இருக்குது. அம்மா பின்னாடி வண்டி வெளிச்சத்தில் பார்த்துருக்காங்க. நான் டைம் ஆயிடுச்சு சொல்லி போட்டு நான் வேகமாக வந்துட்டேன். வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு கிலோமீட்டர் இருக்கும்போது எனக்கு எரிச்சல் ஜாஸ்தியாக இருந்துச்சு. என்ன எரிச்சல் ஜாஸ்தியாக இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்றும் பண்ணல. வண்டி ஓட்ட என்னோட பேண்ட் அப்படியே மேலே தூக்கி அப்படியே அந்த காலில் அப்படியே நிறுத்தி வண்டி நிறுத்தும் போது அம்மா கேட்குறாங்க, பாம்பு கடிச்ச மாதிரி இருக்குது, எதாவது இருக்குது அப்படின்ட்டு. நான் ஒன்றும் பண்ணல, நேராக போய் அந்த பேண்ட்டை நான் தூக்குற மாதிரியே இருந்து அந்த இடத்துல கழுவிட்டு வீட்டுக்குள்ளே வந்து லைட் வெளிச்சத்துக்கு பார்க்க 2 டாட்டு நல்லா தெரிஞ்சு. ஓகே தொட்டுருச்சு. அம்மா பயந்துட்டாங்க. அம்மா பயந்து என்னையும் பயப்படுத்தணும்னு நான் சொன்னேன். ஒன்றும் இல்லை, அமைதியாக வா அப்படின்னு நேராக கிளம்பி இது இப்படி நடந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக நடக்குது. அது கடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வரதுக்கு ஒரு 20 நிமிஷம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நான் ஹாஸ்பிட்டலில் வீட்டுக்கு வந்து அதை காலை கழுவிட்டு நான் பார்க்கும்போது 2 டாட்டு, அது கொத்துன இடத்துல 2 புள்ளி மாதிரி தெரியுது. அங்கிருந்து இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். அந்த டாக்டர்னு சொல்கிறேன், நீங்கள் பெரிய ஆஸ்பத்திரிக்கு போங்க, ஜிஹெச்சுக்கு போங்கன்னு சொல்கிறாங்க. நான் ஜிஹெச்சுக்கு போனால் அங்கே நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நேராக பக்கத்தில் இன்னொரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து கேஎம்சிஹெச் அங்கே வந்து அட்மிட் ஆகும்போது அவங்க சொன்ன மாதிரி வந்து பாம்பு தொட்டுச்சு, அது என்னென்ன பாருங்கன்னு சொல்லி அவங்க பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க. பிளட்டு அது 2 மணி நேரம் 3 மணி நேரம் வைப்பாங்க. பிளட்டு கிளாட் ஆகுதா இல்லை தண்ணியாக இருக்குதான்னு சொல்லி கிட்டத்தட்ட அவங்க 12 மணி வரைக்கும் எடுக்கிறாங்கப்பா. பிளட் எடுத்துகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஒரு ஆன்டிபயோட்டிக் எதுவுமே போடல. ஏன்னா என்ன பாம்புன்னு தெரியல சொன்னால் அது விரியன் பாம்பு தான், நல்லா தெரியுது. அது நல்லா தெரிஞ்சு அப்படிங்கும்போது அந்த டாக்டர் வந்து பார்த்ததுக்கப்புறம் அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுன்னு ஒரே சண்டை. ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க என்ன பாம்பு தெரியாமல் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு. இல்லை வேறு ஏதாவது ஆன்டிபயோட்டிக்காவது கொடுங்க அப்படிங்கும்போது டாக்டர் வந்து பார்த்துட்டு நான் சொன்னேன். டாக்டர் பார்த்துட்டு டாக்டர் இதுதான் போச்சு, இது மாதிரி இப்படி விரியன் பாம்பு தான். ஸோ அது வந்து கட்டு விரியன் தான், நீங்கள் கண்ணாடி விரியன் தான், நீங்கள் அதை கட்டு விரியன் நீங்கள் அந்த பாம்பு தான் நீங்கள் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அது சரி ஓகே ஆன்டிபயோட்டிக் போட்டாங்க. ஏன் சொல்கிறேன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரமும் நடக்குது, ஆனால் எதுவுமே நடக்கல. அல்லேலூயா அல்லேலூயா. அந்த 2 டாட்டு தான். அந்த 2 மணி நேரம் எனக்கு நான் போகிறேன், நார்மலாக இறங்கி நடந்தா போகிறேன், வேகமாக போல எதுவும் போல. ஏன்னா நிறைய இந்த யூடியூப்ல இந்த பாம்பு பிடிக்கிறதெல்லாம் நான் அதிகமாக பார்ப்பேன். நான் சொல்றது என்னன்னா, பயந்தோம்னா இந்த பிளட் சர்க்குலேஷன் ஓட என்ன ஆகும்னா அது பிளட்ல வந்து அது கலந்து விஷம் நம்ம தலைக்கு ஏறி. இந்த நான் சொல்லிட்டு இருக்கும்போது கடலூர்ல ஒரு நடந்த சம்பவத்தை பாசனங்களுக்கு சொன்னாங்க. ஒரு பையனுக்கு இதே மாதிரி தான் பாம்பு கடிச்சிருச்சு. அவன் பாம்பு கடிச்ச இடத்துல இருந்து அவன் வீட்டுக்கு ஓடியே வந்து நடந்து வரல. ஓடியே வந்தவன் அந்த ஓடி வந்ததுல அந்த பிளட் சர்க்கிள் வந்து நிற்கும் போது அதே இடத்துல இறந்துருவான். இதெல்லாம் நீ கேட்கும் போது இப்படி பாம்பு கடிச்சா நம்ம டென்ஷன் ஆகக்கூடாது, பதறக்கூடாது, பொறுமையா போனா நமக்கு நார்மல் என்று சொல்லி அம்மாவை நீ பயப்பட்டு என்னையும் பயப்படுத்தாத வா போனான்னு சொல்லி வந்த வேகத்துல வண்டி திருப்பி நேராக போய் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி 12-1 மணி வரைக்கும் முடிச்சிருந்தேன். விடிய முடிச்சிருந்தேன். நான் என்னால் முடியாது 2 மணிக்கு தூங்குறது ஜெபம் பண்ணி படுத்து தூங்கிட்டு அம்மா காலை 5:30 மணிக்கு தட்டி எழுப்புறாங்க, இருக்குதா இல்லையான்னு பார்க்குறேன். நான் சொன்னா இருக்கிற பயப்படாது அப்படின்னு. அல்லேலூயா. ஏன்னா தேவ பிள்ளைகளுக்கு தீங்கு வரும் என்று சொன்னால் என் தேவன் அடைக்கலமா இருக்கிறார். எங்க பவுலுக்கு வந்த அந்த தீங்கு அந்த விரியன் பாம்பு தொட்டதுக்கு அப்புறம் அந்த தீவார் சொல்லுகிறாங்க, இந்த மனுஷன் கொலைப்பாதகன் தான், இதற்கு சந்தேகம் இல்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பலியானது இவனை விலைக்க விடவில்லை என்று சொல்லி தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். பவுல் அந்த பூச்சியை தீயில போட்டு அமைதியா இருக்கிறான். மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த விரியன் பாம்பு கடிச்சா கால் வீங்கி முகம் வீங்கி சடிதில சாவான் என்று சொல்லி அவன் வீக்கம் கண்டு அல்லது அவன் சடிதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்த போது ஒரு சேதம் அவனுக்கு வராது கண்டு வேறு சிந்தையாகி அவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார். இல்லையா? அவன் ஊழியத்து நிமித்தம் போறான், தீங்கு வருது, ஆனா அது தீங்குல கர்த்தர் பவுலுக்கு அடைக்கலமா இருக்கிறான். அடைக்கலமா இருந்ததுக்கு அப்புறம் 7-9 வசனங்கள் வாசிக்கும் போது அந்த தீவிலே பவுல் ஊழியம் செய்கிறார். அல்லேலூயா. அநேக அற்புதங்களை அந்த இடத்துல செய்கிறார்.
கர்த்தர் பவுலை கொண்டு சொன்ன காரியம் நிறைவேற வரைக்கும் பவுலுக்கு ஒரு தீங்கும் இல்லை. பவுலுக்கு ஏன்னா கர்த்தர் அழைக்கும் போது சொல்லியிருக்கிறாரு 9ஆம் அதிகாரத்துல, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்துல, அவன் என் நாமத்து நிமித்தம் 16ஆம் வசனம், அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். குறித்து நிமித்தம் போன பவுலு ஒரு இடத்துல அடிச்சு செத்தவனை போல தூக்கி கொண்டு வந்து வாசல்ல போட்டாங்க. நம்மளால ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எந்திரிச்சு எல்லாத்தையும் உதவி போட்டு மறுபடியும் அந்த கிராமத்துக்குள்ள கடந்து போகிறாங்க. இல்லையா? ஏன்னா கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறுகிற வரைக்கும் நமக்கு தீங்கு அணுகாதபடிக்கு அவர் அடைக்கலமா இருக்கிறார். இல்லையா? சங்கீதம் 41:1 சொல்லும் போது, சங்கீத புஸ்தகம் 41வது சங்கீதம் அதனுடைய 1வது வசனம், எப்படியா தீங்கு நாளிலே கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று சொல்லி சங்கீதம் 121:7 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக இந்த காலை வேளையில கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். தீங்கு நம்மை அணுகாதபடிக்கு கர்த்தர் நமக்கு அடைக்கலமா. யாருக்கு சொல்றார்? தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தலும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே ஜெபித்துக் கொண்டார்கள். அல்லேலூயா. அன்பு தேவஜனம், என்ற காலை வேளையில கர்த்தரை நம்பி வந்த யாக்கோபுக்கு தேவன் அடைக்கலமா இருந்தது போல, பவுலுக்கு வந்த தீங்குல கர்த்தர் அடைக்கலமா இருந்தது போல, நமக்கும் கர்த்தர் அடைக்கலமா இருந்து தீங்கு நம்மை தொடாதபடி கர்த்தர் பாதுகாப்பார். கர்த்தர் இந்த வார்த்தை மூலியமாய் கர்த்தர் உங்களையும் அடியேனையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக. அல்லேலூயா. கண்களை மூடி தேவ சமூகத்தில் செபிப்போமா? கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக தீங்கு நாளில் நீரே எனக்கு அடைக்கலாம். ஆண்டவரே, எனக்கு எத்தனையோ தீங்கு வந்துச்சு. நான் வண்டியில போகும்போது தீங்கு வந்துச்சு. நான் நடந்து போகும்போது எனக்கு வந்த தீங்குல எல்லாம் நீங்க எனக்கு அடைக்கலமா இருந்தீங்களே, உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். தேவ சமூக தலைகள் தாழ்த்தி, ஆண்டவரே, தீங்கு என்னை துக்கப்படுத்தாது. நான் வண்டியில, ஆண்டவரே, நான் வாகனத்துல போகும்போது எனக்கு நீங்க பாதுகாப்பை கொடுத்தீங்க, அடைக்கலத்தை கொடுத்தீங்க. நான் நடந்து போகும்போது தீங்கு என்னை தொட வந்த போதும் கூட எனக்கு நீங்க எனக்கு அடைக்கலம் கொடுத்தீங்களா ஆண்டவரே. நான் ஒன்றுக்கும் தகுதி இல்லை ஆண்டவரே. ஆனாலும் உங்க கிருபை, உங்க தயவு, உங்க அன்பு எங்களுக்கு அடைக்கலமா இருந்து எங்களை தீங்கு எங்களை தொடாதபடிக்கு எங்களை பாதுகாத்தவரே, உமக்கு நன்றி. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த நல்ல தகப்பனே, கேட்டபடி வார்த்தையின் பிரகாரமாக ஆண்டவரே, தீங்கு நாளில் நீர் எங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறீர். ஆண்டவரே, தீங்கு வந்த சமயத்துல எங்களுக்கு அடைக்கலமா இருந்தீங்களே. யாக்கோபுக்கு லாபான் 10 முறை சம்பளத்தை மாற்றின போது யாக்கோபுக்கு தீங்கு செய்ய லாபானுக்கு இடம் கொடுக்காதபடி நீங்க பாதுகாத்தீங்களே. ஆண்டவரே, எங்களையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, நாங்க வேலை செய்கிற ஸ்தலத்துல எங்களுக்கு விரோதமா எத்தனையோ தீங்குகள் கடந்து வரலாம். ஆனாலும் ஆண்டவரே, அந்த தீங்குக்கெல்லாம் கர்த்தர் எங்களை விலக்கி பாதுகாத்து அடைக்கலமா இருக்கிறவரை உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, பவுல் ஆண்டவரே, விசப்பு விரியன் பாம்பு கவி கொண்ட சமயத்துல ஆண்டவரே, அவங்க தீங்கு அடையாதபடிக்கு கர்த்தர் அடைக்கலமா இருந்து பாதுகாத்தது போல எங்களையும் நீர் பாதுகாத்தீர, உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த கேட்ட வார்த்தையை ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தீங்குகள் கடந்து வரும் என்று சொன்னார். ஆண்டவரே, நீங்க இந்த பிள்ளைகளுக்கு அடைக்கலமா இருந்து பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளில ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பிள்ளைகளையும் கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, தகப்பனே, நாங்கள் கடந்து போகிறோம். தகப்பனே, மாறாத தேவனுடைய கிருபையின் சமாதானம் எங்களோடு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே, பாதுகாத்துக் கொள்ளுங்க. பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. வார்த்தைகளை ஒரு முருக பிடித்து விசுவாசத்தோடு ஜெபிக்க அந்த உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னைக்கும் என்றும் மீண்டும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.